गिरिप्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्ते वयन्मूर्त्या शर्करायुधम् इदं कविभ्यः पूर्वेभ्यः नमो वाकं प्रशास्महे विन्देम देवतां वाचममृतामात्मनः कलाम्. மகாகவி காளிதாசனுடைய ரகுவம்ச மகாகாவியத்துல 10வது சர்க்கத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தசரத பரிபாலனம் அப்படின்னு டைட்டில். தசரதர் எவ்வாறாக ராஜ்ய பரிபாலனம் பண்றார் என்கிற விஷயம். அதற்கு பிறகு தேவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் சென்று விண்ணப்பிக்கிறார்கள். அந்த ராவனுடைய உபதிரவம் எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை தேவர்கள் எவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ற என்கிற விஷயத்தை காளிதாசன் சர்வசாஸ்திர பண்டிதன் ரொம்ப அழகாக வர்ணனம் செய்கிறார். ரகுவம்சத்துல 10வது சர்க்கத்துல 21வது ஸ்லோகத்தை நாம் இப்ப பார்க்கிறோம். சப்த சாமோபகீதம் த்வாம் சப்தார்ணவஜலேஷயம் சப்தார்ச்சிர்முகமாச்சக்ஷுः சப்தலோகைக சம்சயம். சப்த சாம உபகீதம் சப்த சாமோபகீதம் த்வாம் சப்த அர்ணவ ஜலேஷயம் சப்தார்ணவஜலேஷயம் சப்த அர்ச்சிர்முகः சப்த சப்த அர்ச்சிர்முகம் ஆச்சக்ஷுः சப்த லோக ஏக சம்சயம் சப்த லோகைக சம்சயம். எல்லாம் சப்த 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 வருது. ஏழுமலையான். இதுல எம்பெருமான் எப்பேற்பட்டவர், அந்த எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா, துவாம் உண்மை சப்த சாம உபகீதம். சப்தன்னா 7, சாமன்னா சாமவேதம், சாமங்கள் அப்படின்னு சொல்லுவார். சப்த சாம உபகீதம் அப்படின்னா நன்றாக கீர்த்தனம் செய்யப்பட்டவை, பாடப்பட்டவை. அதாவது 7 வகை சாமங்களால் பாடப்பட்டவர் எம்பெருமான், பாடப்பட்டவராகவும். சப்த அர்ணவ ஜலேஷயம், 7 கடல்கள். அதுல திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை பாடும் பொழுது பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெரிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடல் 7ம் 7 மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் அரங்கமா நகர் அமர்ந்தானே அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் என்று ஸ்தோத்திரம் பண்றாரே. அந்த ரீதியில காளிதாசன் சின்ன ஸ்லோகத்துல சப்தார்ணவ ஜலேஷயம் அப்படின்னா 7 கடல்கள். அந்த 7 கடல்களுடைய நீரில், ஜலம்னா நீர், அதுல சேத்தே ஜலேஷயா ஜலேஷேத்தே இது ஜலேஷயா தம் ஜலேஷயம். இப்படி அந்த எம்பெருமான் பார்க்கடல் பள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த அங்க சைனிச்சிருக்க. அது மட்டுமல்ல, சப்தார்ச்சிர் முகம், சப்த 7, சப்தார்ச்சி அப்படின்னா 7 ஜுவாலைகளை உடைய அக்னி. அந்த அக்னி முகமாகவும் எம்பெருமான் இருக்கிறார். அதாவது அக்னியை வாயாக உடையவராகவும். சப்த லோக ஏக சம்சயம், 7 லோகங்கள்,
ஏழு உலகும் தாழ்வரையும் எங்கு மூடி என்று ஆழ்வார் சொல்லும் செய்தியிலே ஏழு உலகத்துக்கும் ஏக சம்சயம் ஒரே ஒரு சுவாமி, ஒரு ஒப்பற்ற அத்விதீயரான அடைக்கலமாகவும் இருக்கக்கூடிய உண்மை. ஆச்சக்யுஹு பெரியோர் இந்த மாதிரி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான பொருள். இப்போ முதல்ல 7 வகை சாமங்களால் எம்பெருமான் ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறார். சப்தார்ணவ 7 அந்த கடல் நீரில் எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அக்னியை சப்தார்ச்சிர் முக அக்னியை வாயாக உடையவர். 7 லோகங்களுக்கு ஒரே ஒருத்தன் இவன் தான் சரண்யன் என்று எல்லாருமே சொல்றான். இதோட இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் முடியும். இப்போ 7 அப்படின்னு சொன்னா சப்த சாம 7 சாமங்கள் என்ன அப்படின்னா, நல்ல சாமவேதம் படிச்சவாளுக்கு என்ன தெரியும். ரதந்தரம் பிருகத்சாம வாமதேவிய வைரூபிய பாவமான வைராஜ சாந்திரமசம். அது வாக்கியம் வேத வாக்கியம் இருக்கு, அது சொல்ல முடியல. 7 வகையான இது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரதந்தரம் பிருகத்சாம வாமதேவிய வைரூபிய பாவமான வைராஜ சாந்திரமசம் என்கின்ற 7 சாமங்கள். ஏன்னா சாமவேதம் ரொம்ப வசதி. அதனால்தான் ஆழ்வாரும் ஒரு இடத்துல சந்தோகா கௌழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாறே அந்தோர் என்னடி என்னை மத்தறியேன் அப்படின்னு சொல்லி அழுந்தோர் மேல் நிசரின்னவம்மானேன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல திருவரங்கம் பாசுரத்துல பந்தோடு கழல் முருவான் பைங்கிளியும் பாலூட்டாள் பாவவேனாள் வந்தானோ திருவரங்கம் வாரானோ என்னென்னே வளையச்சோரம் சந்தோகன் பௌழிகன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ நின்னடிய அந்தோ அப்படின்னு சொல்லி அந்த பாசுரம் இது திருவரங்கம் பாசுரம் தான். இப்படி அந்த எம்பெருமான் 7 சாமங்களாலே ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறவர். அதுக்கப்புறம் 7 கடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன 7 கடல் அப்படின்னா சப்தார்ணவ ஜலேசயம் அப்படின்னு சொன்னா அந்த கடல்கள் எப்பேற்பட்டன என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விசேஷமாக அந்த அதாவது ஒன்னொண்ணுமே ஒவ்வொரு இதுன்னு சொல்றா. 7 வகை சாமங்கள், 7 சமுத்திரங்கள், 7 சமுத்திரங்களும் ஒன்னா சேரும்தான். அந்த ஒன்னா சேரும் பொழுது பெருமாள் பிரளய காலத்துல 7 சமுத்திரங்களும் ஒன்னா சேர்ந்து அப்போ ஆலவாமரத்திடமே ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த கடல்கள் ஜனேசயம். சப்தார்ச்சிருமுகம் அப்படின்னா அக்னியினுடைய ஜுவாலை. அது பார்க்கும் பொழுது அப்படியே பெருமாள் தெரிகிறார். அப்படியே பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். முக்கூர் சுவாமி அவர்தான் மட்டப்பள்ளி நரசிம்மரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ற. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமி அவர் இந்த சிம்ம யாகங்கள்லாம் எக்கச்சக்கமா பண்றார். அந்த யாகத்துல அவ்வளோ அப்படியே நரசிம்மர் சாட்சாத்காரம் ஆவார் அப்படின்னு சொல்லி பல இடத்துல அப்படியே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சப்தார்ச்சிர்முக அப்படின்னா அக்னி ஜுவாலைகளானது 7 வகையான ஜுவாலைகள். காளி, கராளி, பூம்ராச்ச, லோஹிதா, மனோஜவா, புலிங்கனி, விஸ்வரூபா அப்படின்னு சொல்லி 7 வகையான ஜுவாலைகள். அந்த ஜுவாலைகளினோட அந்த அக்னி அப்பதான் தெரியுமா தேவர்களுக்கு ஹவிஸ் கொடுக்கப்படுகிறது. நாம் ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணா, ஒரு அக்னிஹோத்திராதிகள் பண்ணா, ஒரு உபாசனம் பண்ணா அக்னேயே ஸ்வாஹா, அக்னே தன்னமா, சோமா ஸ்வா, இந்திராய ஸ்வா, வருணாய ஸ்வா, பிரஜாபதியே ஸ்வா, இந்த மாதிரி பல இது எல்லாமே அக்னி தான் கொண்டு போறோம். கடைசியிலே தேவர்கள் கடைசியிலே எம்பெருமானுக்கு போய் சேர்ந்தது. அப்படி தேவர்களுக்கு கொடுக்கப்படும் அவிஸ்தானது அவர்களிடத்துல நேரே அதான் நேரா அவ இடத்துல நேர கொடுக்க மாட்டான். அக்னியில் ஆகுதி செய்யப்படுவதால் அக்னிய தேவர்களின் வாய் அப்படின்னு சொல்றார். எம்பெருமானுடைய வாயான்னு சொல்றார். சர்வ தேவமயோ ஹரிகி, எம்பெருமான் சர்வ தேவமயனா இருக்கக்கூடியதான
அவனுக்கு இந்த மாதிரி இப்படி எல்லா தேவர்களையும் எம்பெருமானத்தில் அடங்கி இருக்கிறார்கள். அதனால சர்வதேவமையா யார் அப்படின்னா ஹரி எம்பெருமான். அப்படி சப்தாச்சிறுமுகம். அதுக்கப்புறம் சப்த லோக ஏக சம்சயம் அப்படின்ற சப்த லோகம் அப்படின்னா பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனோலோக, தபோலோக, சத்தியலோகங்கள் என்பதாக 7 லோகங்கள். அந்த 7 லோகங்களுக்கும் எம்பெருமான் ஒருத்தன்தான் ஒப்பற்ற ஒரு ரட்சகனாக எழுந்தருளி இருக்கின்றான் என்று காளிதாசன் எவ்வளவு அழகாக அங்கங்க அந்தந்த சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு இந்த காவியத்துல ரகுவம்சங்கிற மகா காவியத்தை இவ்வளவு நன்றாக காண்பிக்கிறார். இப்படி இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானை இவர்கள் தஞ்சமடைகிறார்கள். அடுத்தபடியாக 22வது ஸ்லோகம். அந்த 7 என்கிற சங்கையை சொன்னார். இங்க 4வது சங்கை இங்க சொல்ற சதுர்வர்க்க பலம் ஞானம் காலாவஸ்தா சதுர்யுகாः சதுர்வர்ணமயோ லோகः त्वत्तः सर्वं चतुर्मुखात्. चतुर्वर्ग फलं ज्ञानं कालावस्थाः चतुर्युगाः चतुर्वर्णमयो लोकः त्वत्तः सर्वं चतुर्मुखात्. இப்ப ஞானம் அறிவு, அது எப்பேற்பட்ட அறிவாக இருக்கணும் அப்படின்னா சதுர்வர்க்க பலம் ஞானம். சதுர்வர்க்கம் அப்படின்னா 4 வகையான புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற 4 வகையாக இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள். அந்த புருஷார்த்தங்களை அந்த தொகுதியை பயனாக உடைய அந்த ஞானமை அறிவு. அதாவது தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னா என்ன, அதை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ அவ தர்மம் பண்றா, ஏதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி சதுர்வர்க்க பலம் ஞானம். சதுர்யுகா, 4 யுகங்களும் எப்படி வருதுன்னா காலாவஸ்தையினால் வருது. காலாவஸ்தாகனா கால அளவுகள். ஒவ்வொரு யுகத்துக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்கள். அந்த யுகங்கள் என்ன? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதே மாதிரி கலியுகம். 4 யுகங்கள்ல எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலையும் இருக்கின்றான். ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மத்துக்கு பாதங்கள். கிருத்தயுகத்துல 4 பாதங்கள் தர்மத்திற்கு, திரேதாயுகத்துல 3, துவாபர யுகத்துல 2, கலியுகத்துல தர்மத்துக்கு ஒரே காலம். அதனால இந்த கலியுகம் போய் மறுபடியும் கிருத்தயுகம் வரணும். அதனால்தான் கல்கி என்கிற அவதாரத்தை எம்பெருமான் எடுத்துக் கொள்கிறார் என்று சுவாமி தேசிகரும் தசாவதார ஸ்தோத்திரம் சொல்றார். மறுபடியும் அதாவது கல்கி அவதாரத்தை எடுத்துட்டு அந்த அதாவது பாவிஞாதசையா அவன்மிக பவத்வம்சாய நக்கல்பதா. எதுக்கு கலியுகம் எல்லாம் அந்தமாயிடணும் அப்படின்னா மறுபடியும் கிருத்தயுகம் வரணும் அப்படின்னு சொல்லி அவிஞாதசையா பவன்மிக பவத்வம்சாய நக்கல்பதா கல்கி விஷ்ணு யசஸ்துத கலிகதா காலுஷ்ய குலருக்கஷா நிச்சேஷ க்ஷதகண்டகே க்ஷிபுதரே தாராஜரோகை த்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோகயத்தியன் நிஸ்கிருஷ தாரா. மறுபடியும் கார்த்தயுகமானது வரணும். அதனால கலியுகத்தினுடைய அந்தமான அதனால கலியங்களும் கண்டுகொண்டேன். இப்படி சதுர்வர்க்க பலம் ஞானம் காலாவஸ்தாக சதுர்யுகாக அப்படின்னு சொல்லிட்டு இது. அதுக்கப்புறம் சதுர்வர்ணமயோ லோகா. இந்த லோகத்துல 4 வர்ணங்கள், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரர்கள் என்கின்ற 4 வகையான வர்ணங்கள். அதுல 4 ஜாதிகள் கொண்ட லோகம். இந்த லோகத்துல உலகமும் ஆகிய சர்வம் எல்லாமே எம்பெருமானே தொத்தகா சதுர்முகாது 4 முகங்களுடைய அதாவது பிரமராகிய தொத்தகா உம்மிடமிருந்து இதெல்லாம் ஜாதம் உண்டானவை
அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அந்த வாஸ்தவமா தேவர்கள் எம்பெருமானை அடைகிறார்கள். சந்தாபக்னம் சகல ஜகதாம் அப்படின்னு சொல்லி காலமேகம் ததர்ஷான்னு சொல்ற. பிரம்மாவும் அங்கேருந்து அவரோட போய் சேர்ல. பிரகஸ்பதி எல்லாருமே போறார். இப்போ தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களை அதனால் இந்த அறிவானது இந்த புருஷார்த்தங்களுடைய சொரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கணும். இந்த அப்பேற்பட்ட அறிவு இருக்கணும். அதே மாதிரி காலம் இருக்கே அகண்டம், காலமானது அகண்டம், அதுக்கு எங்கேயுமே கேப் இருக்காது, மறுபடியும் மாறிட்டே இருக்கும். அந்த காலமானது கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என அந்த மாதிரி கால அளவுகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பிராமண நட்சத்திரம் எல்லாம் இருக்கட்டும். இப்போ பிரம்மதேவர் இருக்காரு, அவருக்கு எத்தனை முகங்கள்னா 4 முகம். ஆதலால் அவர் என்ன பண்ண சிருஷ்டி பண்ணும் போது எல்லாம் 4ஆவே அவருடைய சுவார்த்தமான பிரிவுகளை கொண்டதாகவே இருக்கு. அதாவது சத்துர்வர்க்க பலம் ஞானம் அப்படின்னா தர்மசாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, அர்த்த சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, காமசாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, மோட்ச சாஸ்திரம். தர்மத்தை சொல்லுவது தர்மசாஸ்திரம், அர்த்தத்தை சொல்லுவது அர்த்த சாஸ்திரம், காமத்தை சொல்லுவது காமசாஸ்திரம், மோட்சத்தை சொல்லுவது மோட்ச சாஸ்திரம். இது 4. அதாவது தர்மசாஸ்திரம் படிச்சா நல்லா தர்ம ஞானம் நமக்கு ஏற்படும். தர்மம்னா என்ன, அர்த்தம் நமக்கு தெரியும். அர்த்த சாஸ்திரம் படிச்சா கௌட்டில்யனுடைய அர்த்த சாஸ்திரம், சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த அர்த்த சாஸ்திரத்தை படிச்சா அது ஒண்ணு இருக்கும். அதன் பிறகு காமசாஸ்திரம், வாத்ஸ்யாயனுடைய காமசூத்திரம். நாம் நினைக்கிறோம் எல்லாமே சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு நல்லதான் சொல்லும், கெட்ட வழியில நம்மள போக வைத்தார். இந்த மாதிரி காமசாஸ்திரத்தை படிச்சா அதுக்கு தகுந்தா போல நம்ம விவகாரம் பண்ணலாம். அதற்கு பிறகு மோட்ச சாஸ்திரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவ்வாறாக 4 சாஸ்திரங்கள். அதனால நமக்கு சதுர்வர்க்க பலம் ஞானம் அப்படின்னு சொல்லி இங்க ஆச்சரியமா காளிதாசன் சொல்ற இந்த புருஷார்த்தங்கள். அதுக்கப்புறம் சதுர்யுகாக, இது நமக்கு தெரிஞ்சதுதான். சதுர்வர்ணமயகா அப்படின்னா இவ எல்லாமே எதுக்கு சதுர்வர்ணமயகன்னு சொன்னார் அப்படின்னா, யாரார் என்னென்ன ஒரு தர்மத்தை கடைபிடிக்கும், எந்தெந்த தொழில், பிராமணனுடைய தர்மம் என்ன, சத்திரியனுடைய தர்மம் என்ன, வைசியனுடைய தர்மம் என்ன, சூத்திரனுடைய தர்மம், பிராமணனுடைய ஸ்வரூபம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டு நாம் இருக்கணும். அதனாலதான் சாஸ்திரங்களை நாம் படிக்கணும். பிராமணன் வேற காரியத்தை, சத்திரிய காரியத்தை பண்ணக்கூடாது, சத்திரியனானவன் பிராமண காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதனால்தான் நமக்கு வேதம் கூட பிராமணோ சமுகமாசீத் பாகூரா திவ்யக்தா பூர்வசதயத்வைஷ்ய பத்யாகம் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு சொல்லி வேதம் கூட நமக்கு சொல்றது. இப்படி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காளிதாசன் நமக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவை என்று காண்பிக்கிறார். 23வது ஸ்லோகம். இதுல ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயத்தை காளிதாசன் சொல்றார். லோகத்துல எல்லாருமே படிச்சுடுறான், எல்லாருமே சந்தோஷம் சொல்லிக்கிறான், எல்லாருமே உபன்யாசம் கேட்கிறான், எல்லாருமே வேதாத்தியனம் பண்றான். ஆனா அதுல பிராக்டிஸ்ல கொண்டு வரும் அபியாசம் அப்படின்னு பேர். இந்த பிராக்டிஸ்ல கொண்டு வரலன்னா எதுவுமே நிற்காது. இப்ப பிரபந்தம் சொல்லிக்கிறார், சொல்லிட்டு திருவண்ணா சொல்றார், திருவண்ண கோஷ்டிக்கு போல என்ன வராது. நீ ஆத்துல உட்காந்து நொற்று பண்ணி டக்க 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 நீ சொன்னாலும் கோஷ்டியில போய் தடுமாறு. பல கோஷ்டிகளுக்கு நாம் போய் அன்வயிக்கும், பல கோஷ்டிகளை நாம் அன்வயிக்கும். அந்த மாதிரி அன்வயிச்சாதான் நமக்கு என்னைக்குமே இதுவா இருக்கும். அந்த அன்வயம் தான் ரொம்ப முக்கியம். அதனால அதே மாதிரி வேதாத்தியம், அந்த வேதாத்தியத்தை நாம் நொற்று பண்ணி என்ன பண்ணாலும் விவகாரத்துல வரலன்னா, அபியாசத்துக்கு வரலன்னா அது நிக்கவே நிக்கா. திருப்பாவை கூட மறந்து போயிடும் சொல்லுவா பெரியவா. அதாவது நாம் திருப்பாவை சொல்லிக்கிறோம்,
எனக்கு திருப்பாவை தானே ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்வ. நீ ஒரு 6 மாசம் திருப்பாவை சொல்லலைன்னா திருப்பாவிலே தப்பிடும். அது மாதிரி கோஷ்டியில போறதுதான் ரொம்ப முக்கியம். கோஷ்டியில அன்வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அஸ்மத் ஆச்சாரியர் NSR சுவாமி என்னைக்குமே அந்த விஷயத்த சொல்லுவார். என்ன நீ ஆத்திர சொன்னாலும் கோஷ்டியில போய் அன்வைக்கலைன்னா வர. இப்ப அர்ச்சகா இருக்கா, ஆத்திர திருவாராகம் பண்றார், பெரிய சமூகத்துல போய் திருவாராகம் பண்ணணும்னா அதுக்கு அபியாசம் வேணும். முதல்ல போன உடனேயே ஒண்ணுமே வராது. பண்ண பண்ண அப்பதான் எல்லாமே நமக்கு ஒரு இது வரும், ஒரு பிராக்டிஸ்ல வரும். அதுதான் இங்க சொல்ற. அபியாச நிகிரஹீதேன மனசா ஹிருதயாஸ்ரயம் ஜோதிர்மயம் விசின்வந்தி யோகினஸ்வாம் விமுக்தயே. அபியாச நிகிரஹீதேன மனசா ஹிருதயாஸ்ரயம் ஜோதிர்மயம் விசின்வந்தி யோகினஹ ஸ்வாம் விமுக்தயே. அர்ஜுனன் கிருஷ்ணனை சரணாகதி பண்றார். சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிடுறான். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிரிச்சாமித்வாம் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய வில்லு அதே மாதிரி தன்னுடைய தனுஷ் எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படியே உட்காந்து பெருமாளை சரணாகதி பண்றார். அப்பொழுது கண்ணபிரான் அவனுக்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண பிற்பாடு எல்லாத்தையும் கேட்கிறான். கடைசியில ஒரு வார்த்தை சொல்லலாம், சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாசி பலபத்ரிடம். நீ இவ்வளவு சொன்ன, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவ்வளவோ சொல்ற, ஆனா சஞ்சலம் ஹிமனக்கு என்னுடைய மனசு இருக்கே அது இப்படி எப்படி ஓடிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்காது, அது சஞ்சலமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்ற, நீ அபியாசம் பண்ண, உன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நீ அபியாசம் பண்ண, உள்ள கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. கண்ட்ரோல் பண்ண. கண்ட்ரோல் அது எப்படி கண்ட்ரோலிங் எப்படி வரும் அப்படின்னா, நீ பண்ண இன்னைக்கு 1 நிமிஷம் மனசை கட்டுப்படுத்திக்கோ, நாளைக்கு 2 நிமிஷம் பண்ணிக்கோ, அடுத்த நாள் 3 நிமிஷம் பண்ணிக்கோ, 10 நிமிஷம் பண்ணிக்கோ, அரை மணி பண்ணிக்கோ, 1 மணி நேரம் ஈஸியாகும். அந்த பிராக்டிஸ்னால்தான் எதுவாவது வரும். ஆத்துல திருவாராதனம் முதல்ல படைச்செல்லாம் 1 மணி நேரம் அப்படியே குறைஞ்சு கடைசியில இப்போ 1 நிமிஷத்துல கூட திருவாரம் போயிடுறேன். நம்ம பெருமாள் தானே, அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். எப்பயாவது 6 மணிக்கு பண்ணாலும் 10 மணிக்கு பண்ணாலும் 12 மணிக்கு பண்ணாலும் பாவம் என் பெருமான் நமக்காக சுலபனா இருந்து கொண்டு எல்லா ஆராதனத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் கொடுக்க பிரசாதங்களை அவன் ஸ்வீகரித்துக் கொண்டு இருக்கிறான். ஆத்துல திருவாராதனம் பண்ணாம இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப பெருமையா திருவார 10 நிமிடம் முடிச்சிடுவோம் சுவாமி அப்படின்வா. இருக்கட்டும். அதனால அபியாசம் பண்ணா எல்லாமே நமக்கு சித்திக்கும். அபியாச நிகிரஹீதேன அபியாச பழக்கம், அந்த பழக்கத்தினாலே அடக்கப்பட்ட மனசா, அந்த மனசினால யோகினஹா ஹிருதயாஸ்ரயம் ஜோதிர்மயம் துவாம் விமுக்தயே விசின்வந்தி. என்னமோ யோகிகள் சொல்றமே, அந்த யோகிகள் யார்? யோகம் அப்படின்னா என்ன? இதெல்லாம் நிறைய இப்ப யோக சாஸ்திரம், இப்ப யோகா எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. இப்போ மோட்ச சாஸ்திரத்துக்கு ஒரு அதான் மவுசு இல்ல, யோக சாஸ்திரத்துக்கு நிறைய மவுசு. ஜூன் 21 யோகா டே அப்படின்னு வச்சு எல்லா இடத்துலயும் கொண்டாடுறேன், பிரமாதமா கொண்டாடுறேன். நல்லதுதான். மித்தபடி யோகாபியாசம் பண்ணா கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம உடம்பு கண்ட்ரோல்ல. அடியே இன்னைக்கு ஒரு கொஞ்சமாவது பேசுறேன் அப்படின்னா யோக சாஸ்திரம் தான் காரணம். 2004-05 தொண்டை போயிடுச்சு, பெரிய தொண்டை போயிடுச்சு. எவ்வளவோ ENT எல்லாம் பார்த்து கடைசியில் அவ இது எழுதி கொடுத்து அதை எழுதி கொடுத்து அதெல்லாம் ரொம்ப ஒரு இப்ப காலத்துல ஒரு ரெமிடி. அதுக்கப்புறம் முடியல, ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் வரலும் போயாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் போச்சு. இன்னொரு பெரிய டாக்டர் சொன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம், ஆப்ரேஷன் ரசியில என்ன ஆகும் தெரியாது, அதுவும் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. அப்போ 2005
எங்க யோகா மாஸ்டர் ராஜேந்திரர் அப்படின்ட்டு வித்யாபீடத்திலேயே இருக்கேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சபையெல்லாம் நிறைய பேசுவேன். வெறும காது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேணாசாமி கிட்டத்தட்ட 1 மாச காலம் யோகாபியாசம் சொல்லி கொடுத்தேன். அது சின்னங்கள்லாம் போடு ஆட்டோ அந்நாள் தொடங்கி பேச முடியாது. ஒரு அனுகிரக விஷயம் யோகா ஒரு ஞானத்தை விரிமயம் பண்ணிட்டு இருக்கேன். இது அப்பிரசுரம் தான், ஆனாலும் சொல்றேன். மன யோகினஹா அப்படின்னு சொல்லும் போது இந்த யோகிகள் யார் இருக்கிறார்களோ, இந்த யோகிகள் யார் இருக்கிறாரோ அவர்கள் வந்து வாய்ஸ் பிரேக்கிங் அவர்கள் வந்து வியாசன கிருஷித்தேன அப்படின்னா இப்ப கேக்குறதா? இப்போ கேக்குறதா என் வாய்ஸ்? கேக்குறது சாமி. சாமி இப்ப கேக்கும். இப்ப கேக்குறதா? கேக்குறது சுவாமி. சரி, ஓகே. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இதுல அபியாசன கிருஷித்தேன மனசா ஹிருதயாஸ்ரயம் ஜோதிர்மயம் விசின்வந்தி யோகினஸ்துவாம் விமுக்தையே 23ஆம் ஸ்லோகத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்குமே இந்த பிராக்டிஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி அபியாசத்தினால நாம் எத்தையாவது சாதிக்கலாம். இதுக்கு முன்ன சொன்ன ரீதியில பிரபந்தமா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், ஆகவமா இருக்கட்டும், மீதி கடைகளா இருக்கட்டும், எல்லாமே பிராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து சித்திக்கும். அப்படி யோகிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, யோகினஹா ஹிருதயாஸ்ரயம், அதாவது நம்முடைய ஹிருதயத்துல எம்பெருமான் இருக்கிறான். ஜோதிர்மயம், எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒளி வடிவான அந்த எம்பெருமானை துவாம் உம்மை விமுக்தையே விசின்வந்தி. விமுக்தி அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறது, அந்த விடுதலையின் பொருட்டு விசின்வந்தி அவ வந்து தேடுகின்றனர் அப்படின்னு தியானிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான பொருள். இதுல முக்கியமாக எம்பெருமானுடைய சொரூபத்தை அவனை உள்ளபடி நாம் தெரிஞ்சுக்கணும். உள்ளபடி அறிந்தால்தான் நமக்கு அந்த பிறவி துயர் அப்படின்னு சொல்றோமே, அந்த பிறவி துயரிலிருந்து நாம் நாம் வந்து விடுபட்டு வீட்டை பெறுவோம். வீடுன்னா மோட்சம். அதனால எம்பெருமானை யதார்த்தமாக யார் வந்து அறிகிறார், யார் வந்து அவ வந்து விசேஷமா தெரிஞ்சுக்கிறாரோ அவர்கள் வந்து இந்த பிறவி துயர் அதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை பெறுவார்கள். இப்ப என்னாச்சு, எம்பெருமான் ஹிருதய புண்டரீகத்துல எம்பெருமான் எழுந்தொழிருக்கின்றான். ஆனவர்கள் எம்பெருமான இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. தியானம் பண்ணி அவர்கள் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம். முக்கியமாக யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது யோகா சித்தவருத்தி நிரோதா, சமாதி, யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நம்மளுடைய சித்தத்துல மனசு அலைபாய்ஞ்சுட்டே இருக்கும். அலைபாயிர மனசை வந்து கட்டுப்படுத்துவதுதான் யோகம். யோகம்னா நம்ம ஏதோ ஆசனங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஆசனங்கள்லாம் பண்ணா உடம்பு ரொம்ப ஃபிட்டா இருக்கும், ஃபஸ்டா தான் இருக்கும்.
எந்த விதமான நோய் நொடி இல்லாம அவன் இருக்கலாம். இந்த காலத்துல யோகத்தை அந்த மாதிரிதான், அதாவது மெடிசனால கூட மருந்தால அதாவது குணமடையாத சில வியாதிகளும் யோகத்தினால அடையாது. அப்படி உதாரணத்துக்கு அடியேன் ஒரு உதாரணம். இந்த வாய்ஸ் இல்லாம இருந்தது, அந்த தொண்டை போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்தது அப்படின்னா யோகத்தினால்தான் வந்தது. இப்படி இங்க யோகிகள் உண்மை இந்த மாதிரி தானம் பண்ணிக்கிறார்கள். பெருமாள் எப்பேற்பட்டவர்? ஜோதிஸ்வரூபனா இருக்கிறார். ஜோதிர்மயா ஆனந்தமயா அப்படின்னு சொல்லி எம்பெருமான எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றாங்க. நதந்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி சமயவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சொல்லி உபனிஷத்துன்னு சொல்றது. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், யாருடைய பிரகாசம் எங்கேயுமே வராது, எல்லாமே தஸ்ய பாசா, அந்த எம்பெருமான் அவன்தான் எல்லாருக்குமே இந்த ஒளியை, இந்த தேஜஸை கொடுத்தான். அவ எம்பெருமான் கொடுத்த அந்த தேஜஸின் மூலமாக தான் இவர்கள் எல்லா இடத்திலையும் தேஜஸ்விகளாக இவர்கள் வணங்கப்படுகிறார்கள். முக்கியமாக பத்மகோஷ பிரதீகாசகம் உதயஞ்சாப்யதோமுகம் அதோனிஷ்டியாபி தஸ்யாம் து நாப்யாபுபரிசிஷ்டதி ஹிருதயம் தத்விஜானீயா விஸ்வஸ்யாயதனம் மஹத். இவ்வளோ வேதம் எவ்வளோ அழகா சொல்றோம். அந்த எம்பெருமான் இங்க எழுந்துள்ளிருக்கின்றான், ஹிருதயத்தை ஆசிரியிச்சிருந்த காலம். அடிக்கடி அடியேன் சொல்லிட்டு இருப்பேன் பெரியாழ்வாருடைய பாசுரம். எம்பெருமான் பனிக்கடலில் பள்ளி கோடை பழகவிட்டு, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப அபியாசம். பனிக்கடல் பள்ளிகோள் இதெல்லாம் அவனுக்கு அதாவது அவன் ரூட்டு, அதெல்லாம் பழகவிட்டு ஓடி என் மனக்கடலில் வாழ வந்த பெருமாளே அவ்வளோ இருக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனக்கடல் மனசு என்கிற சமுத்திரத்துல நீ வாழ்வதற்காக வந்திருக்காயே. தனிக்கடலே உனக்குன்ட்டு தனியாகவே ஒரு கடல் இருக்கு, தனிச்சுடர் உனக்காக ஒளிமயமான ஒரு ஸ்தானம் இருக்கு, தனி உலகு உனக்குன்ட்டு ஒரு லோகம் இருக்கு. என்று என்று உனக்கு இடமாயிருக்க இவை எல்லாமே உனக்கு ஸ்தானமாயிருக்கும் பொழுது என்னை உனக்கு குறித்து ஆக்கினையே. என்னுடைய ஹிருதய கமலத்துல நீ அடைந்து என்னை அனுகிரகம் பண்றாயே, இது காட்டுல எனக்கு என்ன வேண்டும் சொல்லி பெரியாழ்வார் புலம்பர சென்னியோம் என்ற இதுல. திருமங்கை ஆழ்வார என்ன பண்ணார்? பெருமாள் வந்தாலே, அதனால்தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது அஞ்சலி இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற. அதுக்கப்புறம் கடைசியில இப்படி பண்றதுதான் பண்ணக்கூடாது. இந்த அஞ்சலி பரமாமுத்ரான்றது எம்பெருமானுடைய அந்த அங்குஷ்ட மாத்திர பிரமிதா அப்படின்னு சொல்லி இந்த கெட்டவரல் இங்க கரெக்டா வரும். அங்க எம்பெருமான் எழுந்தொழி இருக்கின்றான், அங்குஷ்ட மாத்திர பிரமிதனாக அவன் கெட்டவரல் அளவுல எழுந்தொழி இருக்கின்றான். அந்த எம்பெருமானை நாம் இந்த மாதிரி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமும் சொல்றது. இப்படி திருமங்கை ஆழ்வாரும் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணின் என்னாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனி யான் உன்னை என்னும் விடனே. எம்பெருமானே இங்க எழுந்துடு இருக்கும் பொழுது நான் இங்கேருந்து உன்னை விட்டுடுவேனா? நம்ம பாத்துக்கு பெருமாள் எழுனான்னா போரம்பா 5 வருஷம் ஆச்சு பெருமாளை கலப்புன்னு சொல்லுவோமா? ஐயோ உன்னை எத்தனை அழகாது இருந்திருக்கலாம், பரவாயில்ல. சில இடத்துல சொல்லுவா. அதாவது ஒரு சின்ன உதாரணம், திருப்பதி தேசிகன் சன்னதி. தேசிகன் சன்னதிக்கு கோவிந்தராஜர் எழுந்துடுவார் 3 தடவை. முதல் தடவை மோகினி அவதாரம் பல்லாக்குல எழுதுவார், 2வது உரியடி, 3வதாக சாத்து மர தேசிய சாத்வருக்கு எழுதுவார். அப்போ அங்கிருந்த ஆராதகர் சுவாமி பெருமாள் எழுந்த பிற்பாடு அப்பதான் தேங்காய் எங்க இருக்குன்னு தேடுவார், பழம் எங்க இருக்குன்னு தேடுவார், அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு எங்க இருக்குன்னு தேடுவார். ஐயோ தட்டு காணலையே அப்படின்னு தேடுவார். அங்க இருக்கிறவாடா என்ன சுவாமி லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவர் ஒண்ணுன்னா தோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்வார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சே பண்ணுவார். அம்சே பண்ணதை அங்கேருந்து தேசிகர் மூலவருக்கு போனோம். தேசிகர் மூலவருக்கு போச்சு.
இவரே அவன் அர்ச்சகா கிட்ட சொல்லிடுவார், கொஞ்சம் லேட் பண்ணுங்க அப்படின்டுவார். மணி அடிச்சுட்டே இருப்பார். 5 நிமிஷம், ஐயோ பெருமாள் சாப்பிட வேண்டாமான்னு உங்க இஷ்டமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஆயிடும், ஹாரத்தி தட்டு, ஹாரத்தி ஆண்டு தானமா பண்ணும்போது தானமா பண்ணுங்க அப்படி சொல்லி உள்ள போன பிற்பாடு ஒரு மாலை போட்டா போறோம். நான் நிதானமா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரோ இந்த மாதிரி சொல்லி ஆக்கி பெருமாள் இந்த மாதிரி 10 நிமிஷத்துல பெருமாளை கடப்பணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்தா 1/2 மணி நேரம் ஆக்கி அவ சொல்லிட்டு இருப்பா, இந்த சுவாமி எப்பயுமே இந்த மாதிரிதான் லேட் பண்றா, ஏன்பா முதலே வச்சு கூடாது, இது வச்சு அடுத்த வருஷம் பாக்குறேன் அப்படின்னு. அப்புறம் எங்க கிட்ட வந்து, அப்பாடா இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பெருமாள் எழுந்தேன். ஐயோ எல்லாரும் பேர அவன் வெயிட்டப்பா, நம்ம சன்னதியில பெருமாள் எழுந்துருந்தா அதுக்காக நமக்கு என்ன ஓணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவா. அதனால இங்க வந்து பெருமாள் வந்து நான் ஹிருதய புண்டரீகத்துல எழுந்துள்ளிருக்கின்றான் இல்லையா. அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு இந்த சம்சாரம் என்கிற கடல், அதுல இருந்து நமக்கு அவன் தான் மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் எல்லாருமே யோகிகள் எல்லாமே இந்திக்கும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஓ ராமஹா அப்படியே பதத்தை எடுத்துட்டோமானா ரமந்தே யோகினஹா அஸ்மின் இது ராமம். யோகம் பண்ணுகிறவர்கள் ரமந்தே யோகினஹா அஸ்மின், யோகம் பண்ற யாருக்கான எல்லாருமே ராமனிடத்தில் அவர்கள் வந்து ஆனந்தத்தை அடைகிறார்களா. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த காலத்துல எவ்வளவோ யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ ரீல்ஸ் வருது. அதுல ஒரு ரீல் பார்த்தா 1/2 மணி நேரம் வெறும உட்காந்துருக்கான், ஒரு காரியம் பண்ண போனே கேட்க அப்படியே உட்காந்துருக்கான். அவனை யாரோ கேட்கறான், என்னப்பா இது என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ 1/2 அன் அவர் ரிலாக்ஸ் ஆனது 20 மணி நேரம் சமானமா இருக்கு. நம்ம 1/2 மணி நேரம் எந்த காரியம் இல்லாம ஆனந்தமா இருந்தேன். யோகமும் அவ்வளவுதான், அப்படியே பெருமாளை தியானிச்சுட்டே காலத்தை கழிச்சா அது ஒரு ஆனந்தம். படி ஜோதிர்மயம் விசின்மந்தி யோகினஹா துவாம் விமுக்தையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அபியாசம் ரொம்ப முக்கியம். யோக சாஸ்திரத்தை படித்தவர்களும் யோகாபியாசம் பண்ணுகிறவர்களும் எம்பெருமானை தியானித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தால அவர்கள் வந்து யோகத்தினால கூட தன்னுடைய சரீர தியாகம் பண்ணலாம் தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. இதன் மேல் 30வது ஸ்லோகம் பாடணும். 30th ஸ்லோகம். உததேரிவரத்னானி தேஜாம் சீவ விபஸ்வதः ஸ்துதிப்யோ व्यतिरिच्यन्ते தூராணி சரிதானி தே. உததேஹே இவ ரத்னானி தேஜாம்சி இவ விபஸ்வதः ஸ்துதிப்யः व्यतिरिच्यन्ते தூராணி சரிதானி தே. இந்த லோகத்துல நான் நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆகமம் ஒண்ணு தெரியுமா, எல்லாம் தெரியும். வேதத்துல பெரிய புலவர் பாய்வர், பிரபந்தத்துல பெரிய புலவர், எல்லாம் தெரிஞ்சவர். எல்லாம் தெரிந்தவன் எவனுமே இல்லை. நகி சர்வகா சர்வம் ஜானாதே அப்படின்னு சொல்லி முத்ரா ராட்சசம் என்கின்ற நாடகத்துல விஷாகதத்தை என்ற கவி சொல்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, நாம் பிரமிக்கிறோம். யார் உபன்யாசம் பண்றாலும் அவளுக்கு எல்லா விஷயம் தெரியணும்ன்ற இது இல்லை. கேட்கிறவா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த அன்னமாச்சார கடாமந்திரத்துக்கு போவோம் திருப்பதியில. அங்க இது இப்ப யாரும் வருதில்ல, இதுக்குன்னா ஒரு 10 வருஷமா டெய்லி ப்ரோக்ராம்க்கு ஒரு 30-40 பேர் வந்துட்டே இருப்பான். வயசானவா, 60 வயசானவா, ரொம்ப ஹாயா இருக்கும், ஏசி எல்லாம் போட்டுருப்பா. ஆத்துல தொல்லை தாங்க முடியாம எல்லாரும் வந்து உட்காந்துருவா. 6 to 8 எல்லாம் கழுவாக்கள் தான். எங்களுக்கு உபன்யாசம் போடுவா. உபன்யாசம் போட்ட உடனே நமக்கு தான் உபன்யாசம் சரி, நம்ம உபன்யாசராச்சும் போவோம். எப்பயோ இது முன்ன போச்சு, ஏதோ சொல்லிட்டோம். சொன்ன பிற்பாடு அதை ஒரு 10 பேர் வந்தா, சுவாமி இந்த சந்தேகம் சொல்லுமா. அந்த சந்தேகம் என்ன சந்தேகம் எது கேட்கறங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னே இந்த சுவாமி சொன்னா நீங்க இது வேறா சொல்றீங்களே இப்படிதான். ஓஹோ, இவ வந்து வெறுமை ஏசியில உட்கார்ல,
விஷயங்கள்லாம் கேட்டுருக்காளே அப்படிங்கிற அடுத்த வருஷம் அடுத்த தடவை கொஞ்சம் ஜாகிரதையா போனேன். அந்த சிவர்களுக்கு கூட அந்த கேள்வி ஞானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா. இதுல எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை நாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் காளிதாசன் சொல்றேன். ஒரு காளிதாசனுடைய சிமிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் பார்த்துட்டே இருக்கோம், அனுபவிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அவர் என்ன சொல்ற காளிதாசன், எம்பெருமானுடைய இப்ப சகஸ்ரநாமார்ச்சனை பண்றோம், 1000 பேர் தான், அது மேல இல்லையா அவனுக்கு பேர் எம்பெருமானுக்கு. பெருமான் ஒரு இதெல்லாம் ஒரு உபலட்சணம். 1000 தோல் பரப்பி முடிய 1000 விண்ணிலக 1000 பைந்தலைய அனந்த செய்தன் ஆளும் மலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000 பூம்பொழினுடைய மாறிடும் சோலை இது என்று அழகரை ரொம்ப ஆச்சரியமாக திருமாலிடம் சோலை சுந்தரபாகவரை ரொம்ப ஆச்சரியமாக பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இருக்கட்டும், இது இன்னைக்கு நிறைய பிரபந்த பாசங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல காளிதாசன் உததேகே, உததின கடல், சமுத்திரத்துக்கு உததி பேர். கடலின் ரத்தனானி இவ, கடல்ல ரத்னங்கள் இருக்கும். அந்த ரத்னங்களை என்ன முடியுமா நம்மளால? என்ன முடியாது நம்மளால. எவ்வளவு ரத்னங்கள் இருக்கு என்னவே முடியாது. அதுல பைசாவே நமக்கு என்ன தெரியாது. அது மாதிரி ரத்னங்கள் போலவும் விவஸ்வதா தேஜாம்சி இவ விவஸ்வான் சூர்யா. விவஸ்வான்னா சூரியனுக்கு பேரு, ஆதித்யன், பாஸ்கரன், திவாகரன், இவ்வளவு நிறைய பேர் இருக்கு. இப்படி விவஸ்வதா சூரியனுடைய தேஜாம்சி இவ, சூரிய தேஜஸ் எவ்வளவு கணக்கிட முடியும். தேஜா ஒளிகள் போலவும் தூராணி, நம்மளுடைய மனத்துக்கு எட்டாத, மனத்திற்கும் வாக்குக்கும் எட்டாத தே உன்னுடைய சரிதானே எம்பெருமானே, உன்னுடைய செயல்கள் ஸ்துதிபியா வெதிரிச்சந்தே, ஸ்தோத்திரம் பண்றமே அத்தோட சரி போகாது, ஸ்தோத்திரத்து காட்டிலுமே மேற்பட்டன வெதிரிச்சந்தே அப்படின்னா மேற்பட்டன அப்படின்ற இவ்வளவு ஒரு சூக்ஷ்மமா காளிதாசன் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு பாருங்க. இது எல்லாமே எம்பெருமான விஷயமா இருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. காளிதாசன் ஒரு மகாகவி, வேற ஏதோ சொல்லாத பெருமாள் பத்தி இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு அப்படின்னா நமக்கும் பாக்கியம். நாம் ஒரு காவியத்தை இதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஒரு ஸ்தோத்திரங்கள்ல தான் நாம் பார்ப்போம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல, காவியங்கள்லயே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்லாம் வந்துட்டு. ரத்னங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடல்ல இருந்து அப்படி குவியும், எண்ணெய் பட்டியா அதை அப்படியே எடுத்துன்னு தான் போகணும். அதுக்கப்புறம் வித்துக்கிறான். கடல்ல ரத்னங்களை எப்படி நாம எண்ண முடியாதோ, சூரியனுடைய தேஜஸ கிரணங்களை நாம எப்படி எண்ண முடியாதோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய சொரூபத்தையும் குணத்தையும் நம்மளால எண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரத்துக்கு அப்பாற்பட்ட, இப்போ தேவப்பெருமான சேவிக்கிறோம். சேவிக்கும் பொழுது துரகமிகராஜ சந்தனாந்தோளிகாதிஷு அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம் அதிகம் அதிகம். நம்ம ஸ்தோத்திரங்கள்னால எம்பெருமானை சேவிக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரங்களுக்கு காட்டிலவே எம்பெருமானுடைய அழகை நாம் அனுபவிக்கிறோம். இதுதான் அப்படி. ரங்கநாதனுக்கு 4 பிரம்மோத்சவங்கள் வருது, சித்திர பிரம்மோத்சவம் எல்லாம் பிரம்மோத்சவங்கள் வருது. நிச்சயப்படி ஒரே ரங்கநாதர் தான் சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த ரங்கநாதருக்கு ஒரே மாலைதான் கட்டுறா. ஆனா அது என்ன ஆச்சரியமோ தெரியும், நித்தியபடி ஒவ்வொரு கணத்திலையும் அந்த ரங்கநாதர் விதவிதமாக நமக்கு சேவை சாதிக்கிறாரு. எப்படி சுவாமி தேசிகன் அந்த பாதுகாசத்தை எவ்வளவு அழகாக எழுதுற. அது மட்டும் பகவத் தியான சோபானத்துல பாதாம்போஜம் ஸ்பிருசதி அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமாடைய சர்வவிதமான அவயவங்களும் வர்ணிக்கிறாரே. திருப்பாணாழ்வார் அப்படியே மை மறந்து போயிட்டார். திருக்கமல பாதம் அந்த நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில ரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என் கண்ணினுள்ளனோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானே அண்டருகோன் அணி அரங்கன்
என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. நத்திங். அந்த ரங்கநாதன் ஒருத்தன் போறோம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஸ்தோத்திரத்தினால, ஸ்தோத்திரத்தை படித்து எம்பெருமான பார்த்து துவமேவ மாதா ஜபிதா துவமேவ பந்துஷ் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? நம்மளுடைய மனசு, வாக்கு, காய் எல்லாமே எம்பெருமானத்துல. ஆழ்வார் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்பன் நாடி நாடி அரசிய அப்படி ஆடணுமா. அந்த எம்பெருமானை சேவிக்கும் போது அந்த, அதாவது கண்கள் நீர் மல்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி குரல் மேலுமழா மயிறு பூச்சுவரா என தோள்களும் வீழ்வழிய மாலுகளா நிற்கும் என் மனனே உன்னை வாழத்தலை பெய்திட்டேன்னு சொல்லி எவ்வளோ அந்த எம்பெருமானை சேவிக்கும் பொழுது அந்த அனுபவம் பார்க்கணும். இந்த மாதிரி இங்க காளிதாசன் என்னால யாரால கணக்கிட முடியும்? ரத்னங்களை யாராவது கணக்கிட விடும்? தேஜஸ, சூரியனுடைய தேஜஸை யாராவது எண்ண முடியுமா? தெனாலி ராமகிருஷ்ண அவருடைய கதை தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த ராஜா என்ன பண்ணா, எல்லாரையும் அனுப்பிச்சு இந்த ராஜ்யத்துல எத்தனை காக்காக்கள் இருக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அவ எப்ப பார்த்துப்பா என்னென்னமோ பண்ணி கடைசியிலே தெனாலி ராமகிருஷ்ணன் என்ன பண்றது அப்படின்னா, ஒன்றும் பேசாம இருக்கும் அப்படின்னு. இன்னும் நேர ராஜா கிட்ட போயிட்டு ஏதோ சம்திங் 1,21,532 காக்காக்கள் இருக்கு அப்படின்னா, இது நான் ஜஸ்ட் சொல்றேன். அதுக்கு ராஜா இது நிஜமா கரெக்டா சொல்றாரு, நீங்க போய் எண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. சிம்பிளா நீங்க போய் எண்ணிக்கோங்க அப்படின்ட்டுக்கா எண்ண முடியுமா? இந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை எண்ண முடியும்? அது எண்ணத்தக்க, அதாவது தூரானே, அது ஸ்துதின்னு சொல்றமே, ஸ்தோத்திரத்தினால எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம், குணங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஒரு வகையான ஏமாற்றம். ஆனா நம்மளுடைய மனசுக்கு நிம்மதி. பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா, இந்த ஸ்தோத்திரங்கள்னால, ஸ்லோகங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணா அழகு. கோவிலுக்கு போச்சே ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்தையோ இல்ல ஒரு பிரபந்தத்தையோ நாம் சொல்லிட்டே போனா ரொம்ப ஆச்சரியம். திருவள்ளூர் போறோம், திருவள்ளூர் போச்சே காசையாடி முடியோடி காதல் செய்தாரவனோர் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். கடைசியில் என்ன பண்றேன்? வந்திருக்கும் வெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேறி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாயமைந்த இந்திரக்கும் நம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்ல, முனிவன் மூர்த்தி உவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணனல் புண்ணியன் விண்ணவரோன் தனியன் சேயன் தான் ஒருவனாகிலம் தன்னடியார்க்கு இனியன். எப்படி ஆழ்வார் சொன்ன, தன்னடியாருக்கு அவன் இனியன். அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். பெருமாள் ரங்கநாதரை சேவிக்கிறவர்களுக்கு தான் ரங்கநாதனுடைய மகிமை தெரியும். அதே மாதிரி எவ்வளவோ சேவிச்சிருந்தாலும் அது கொஞ்சம் கூட திகட்டாத வஸ்து. அதுக்குதான் அந்த எம்பெருமானுக்கு அபரியாப்தாமிருதா ஆறாவதுன்னு சொல்றாளே. இதெல்லாம் எங்கேருந்து வந்து இப்படி எம்பெருமான் புததேரிவரத்ராணி தேஜாம் சீவ விமஸ்வதः ஸ்துதிப்யः விதிரிச்சந்தே தூராணி சரிதானி தே அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றார். அதுக்கப்புறம் அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். நம்ம இதோட நிறுத்திக்கிறேன். ஸ்வஸ்தி. அந்த இது கனெக்ஷன் இங்கே போயிடுச்சு.